இன்றைக்கி கொங்கு ஸ்டைலில் சூப்பரான சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சுரக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய், 5-6 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் தூள் 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காய் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சோம்ல அதையும் சேர்த்துட்டு புளி கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் யூஸ் பண்ண மசாலா எல்லாமே நம்மளே ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க.